ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு சாப்பாடும் சப்பாத்தி அப்புறம் தக்காளி கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி மட்டும் ரெடி பண்ணலாம்னு நினச்சேன். சரி, 2 நேரமே எடுத்துக்கிறோங்கிறனால பருப்பு சாப்பாடு குயிக்காக செஞ்சிடலான்னு செஞ்சுட்டேன். கூடவே கிரேப்ஸும் இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. லஞ்சுக்கு 2 பேர்த்துக்குமே சப்பாத்தி அப்புறம் தக்காளி கிரேவி, கூடவே கொஞ்சம் கிரேப்ஸ் இது தான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னா சீசன் டைம் போல் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கேஜி ரேட்டுமே வந்து அரௌண்ட் 75 to 80 அந்த ரேஞ்ச் தான் இருந்தது. ஸோ எப்போவுமே கொஞ்சமாவது புளிப்பு இருக்கும். இப்போ அப்படி இல்லை, சீசன் டைம் அப்படிங்கிறனால கொஞ்சம் இனிப்பாக கிடச்ச மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் திகட்டாமல் நான் ரொம்ப நல்லா சாப்பிட்றதுன்னா கிரேப்ஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். இன்றைக்கி வந்து டிஃபன் பாக்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அவருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கட்டும், பேக்கோடு இருக்கட்டும் அப்படிங்கிறனால மில்டனில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணி போட்டிருந்தேன். நான் டேரெக்டாக வந்து மில்டனோட ஓன் வெப்சைட்லேயே பண்ணியிருந்தேங்க. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா மில்டன்லேயும் சரி அமேசான் ரெண்டுலேயுமே வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 950 அந்த ரேஞ்சு தான். ஒரு 20% டிஃபால்ட்டு அப்ளை ஆகி அதோட எம்ஆர்பியிலேருந்து 950 ரேஞ்சில் இருந்தது. பட் இந்த ஜனவரி 26th வந்துட்டு மில்டனில் அந்த வீக்கில் அடிஷ்னலாக 10% ஆஃபர் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு அதோட ஓன் வெப்சைட்லேயே போட்டுக்கலான்னு போட்டிருந்தேன். நான் போட்டு 3 நாளுக்கு அப்புறம் தான் ஷிப்பிங் நடந்தது. பட் ஷிப்பிங்னு காமிச்சதுக்கப்புறமா ட்ராக்கிங்கில் பார்த்ததுக்கப்புறம் அடுத்த 1.5 days அதுலேயே எனக்கு வந்து டெலிவர் கொடுத்துட்டாங்க. ஸோ டெலிவரிலையும் எந்த கன்சர்னும் கிடையாது. ப்ராப்பராக டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ட்ராக்கிங் ஐடி எல்லாமே வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆஸ் வெல் அஸ் மில்டனோட ஓன் சைட்டில் போட்டப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போடுறேன் அப்படிங்கிறனால ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா ட்ராக்கிங்கில் இது டிலே ஆகுமோ இல்லை 7 days 10 days ஆகுமோ அப்படின்ட்டு. பட் ஓகே, குயிக்காகவே பண்ணிட்டாங்க. இதுதான் அந்த டிஃபன் பாக்ஸ். இதில் 2 கலர் ஆப்ஷன் இருந்தது. ஒன்று ப்ளூ, இன்னொன்று ரெட்டு. சரின்னு சொல்லிட்டு ப்ளூ நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கூட ஃபீல் ஆகும். பட் நம்ம வந்து குழம்பு, ரசம், பொரியல் அப்படியே வச்சு லஞ்ச் பழகினதுனால மேபி ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஏதாவது இப்போ நான் ஃப்ரூட்ஸ்க்கு இது கொடுத்துவிட்னா கூட அடிஷ்னலாக டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. அது கையில் எடுத்துகிட்டு போகும்போது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வாங்கும்போது 4 வாங்கிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படுறது இதில் வந்து 3 கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். டிஃபன் பாக்ஸ்க்கு பேகுமே அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ அதனால தான் நான் இந்த டிஃபன் பாக்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக அந்த ஸ்பூனு ஃபோக்கும் கொடுத்துருந்தாங்க. ஸ்பூனில் மட்டும் சின்ன என்ன சொல்கிறது ஒடுங்கின மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்தது. டிஃபன் பாக்ஸோட குவாலிட்டி சொல்லணும் அப்படின்னா கீழே இருக்கிற சில்வர் பாக்ஸ் வந்து நம்ம ரெகுலராக வாங்குவோம்ல அந்த அளவுக்குலாம் திக்காக ஹெவியாலாம் இல்லைங்க. பாக்ஸு லைட்டாக தான் இருந்தது. மேலே வந்து பிளாஸ்டிக்கு. லீக் வந்து ஃபுல்லாக லீக் ப்ரூஃபான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. தண்ணி ஊற்றி பார்த்தா கொஞ்சமாக லீக் ஆச்சு. ரொம்ப நல்லா அடித்து சாய்ச்சி இது பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக லீக் ஆச்சு. இதில் வந்து இந்த பாக்ஸ் தான் மெயினாக எனக்கு பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குவான்டிட்டி நீங்கள் விலாசமாக வச்சு சாப்பிடணும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ்னால் அடைச்சி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா சாப்பிட்றப்பும் கன்வீனியண்ட்டாக இருக்காது. இதுனா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். தாராளமாக சாப்பிட்றவங்களுக்கு கூட இந்த டிஃபன் பாக்ஸ் கரெக்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து நீங்கள் 3 மட்டும் எடுத்துகிட்டு போகணும்னா கீழே இருக்க அந்த பேக்கில் இருக்க ஜிப்பை க்ளோஸ் பண்ணிட்டா பேக் குட்டியான மாதிரி இருக்கும். பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காதுங்க. நீங்கள் 4மே வச்சு எடுத்துகிட்டு போகும்போது காம்பேக்டாக சின்ன சைஸில் தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு இது பிடிச்சிருந்தது, அதனால் இது வாங்கியிருந்தேன். இப்போ நான் தண்ணி விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். கொஞ்சமாக ஆட்டும்போது பெருசாலாம் லீக் ஆகலை. ஒருவேளை நம்ம வந்து இந்த பேக்கை நேராக தான் வச்சுருப்போம், அவ்வளோ லீக்கெல்லாம் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போனாலும் ஆயிலே கொஞ்சம் கூட கொட்டியிருக்காதான்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். எங்கிட்ட லீக் ப்ரூஃபும் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் அளவுக்கு இது இல்லை. இப்படி நான் நல்லா அசைக்கும் போது கொட்டுச்சு, கொஞ்சம் லேசாக வடிஞ்சு வந்தது. பட் அது ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா என்னோட பர்பஸ் வந்து ஃப்ரூட்ஸு, ஒரு சாப்பாடு, அதுக்கு ஏதாவது கிரேவி வைக்கிறோம் அப்படின்னா அந்த 3 பாக்ஸ் மெயினாக தேவைப்படும். சம்டைம்ஸ் 4 கூட தேவைப்படும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 950. நான் வாங்கினது 850. பட் 850க்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் ப்ரைஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் என்ன கேட்டால் நோ சொல்லுவேன். ஏன்னா நான் சில்வர் டிஃபன் பாக்ஸ் ஒன்று வாங்குறேன் அப்படின்னா 250க்கு வாங்கினேன்னா அதோட குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கும் கனமாக. பட் இது லைட் வெயிட். பட் வந்து நம்மளுக்கு காம்பேக்டாக வேணும் அப்படிங்கிறக்காக தான் இதுக்கு போகிறதே. செட்டாக ஒரு பேக்கில் ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த டிஃபன் பாக்ஸோட லைஃப் எவ்வளோ வருதுங்கிறது இனிமேல் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோதான். ஈவினிங் வந்ததுக்கப்புறமா வரும்போதே வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் இன்றைக்கி அதை தான் திராட்சையும் அடிஷ்னலாக மறுபடியும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் பாக்கெட், தயிர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையில் போகும்போது கொஞ்சம் வேலை அப்படிங்கிறனால கொஞ்சம் அந்தந்த பொருள் அங்கங்கே எடுத்து வைக்காமல் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லி வந்ததும் அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வந்ததுமே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக நம்ம கிச்சனுக்கு தான் போவோம் இல்லையா. எனக்குமே இன்றைக்கி அப்படி தான். ஸோ கிரேப்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக மட்டும் எடுத்து இன்றைக்கி நாளைக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டும் பாதியை வெளியே வச்சுட்டு பாதியை எடுத்து உள்ளே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ வைக்கிறது மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன். கிரேப்ஸ் வாஷ் பண்ணும்போது நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கழுவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா டஸ்ட் இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும்.
மோஸ்ட்லி நான் அப்படி தான் க்ளீன் பண்ணுவேன். இந்த திராட்சையை விட கருப்பு திராட்சை வந்து நல்லாவே தெரியும் இல்லையா நம்மளுக்கு. ஸோ அதனால நல்லாவே ஒன்றுக்கு 2 தடவை வந்து உப்புக்கல் போட்டு கழுவணும் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்படி தான் நான் வாஷ் பண்ணி எடுத்து வைப்பேன். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக மேகி தான் செஞ்சுக்க போகிறேன். ஏன்னா வரும்போதே ஏதாவது சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸில் தான் இருந்தோம் 2 பேருமே. சரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு மேகி தான். தம்பி இல்லை அப்படின்னாலே இன்னைக்கு ஓபி சமையலாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இல்லை. ஸோ இன்னைக்கு பாருங்கள், காலையில் பருப்பு சாப்பாடு சப்பாத்தி வச்சு ஓட்டியாச்சு. இப்போவும் மேகி சிம்பிளாக முடிஞ்சிடும். இதே பையன் இருந்தான் அப்படின்னா அப்படி செய்ய மாட்டேன், கண்டிப்பாக பொரியல் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். நான் கடுகு வாங்க போயிட்டு லாஸ்ட் டைம் வந்து இந்த சின்ன ராகின்னு சொல்லிட்டு தனியாக இருந்தது, குட்டி பேக்காக இருக்கும். நான் கடுகு தானே அதை பார்க்காம கூட எடுத்துட்டேன், சமைக்கும் போது தான் நோட் பண்ணினேன். எனக்கு மேகி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, இந்த மாதிரி கிரேவி டைப்பில் இறக்கி சாப்பிட பிடிக்கும் எனக்கு. ஆனால் அவருக்கு நல்லா பொழு பொழுன்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணும். நான் மோஸ்ட்லி டிஃபன் பாக்ஸ் வாஷ் பண்ண போடுறது வந்து மற்ற பாத்திரம் கூட சேர்ந்து போட மாட்டேன். ஏன்னா அது மேபி பிளாஸ்டிக்ஸ் இருக்கும், எலாஸ்டிக் அந்த ரப்பர் டைப்பில் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது மற்ற பாத்திரம் கூட வைக்கும்போது டேமேஜ் ஆகிறக்கும் சான்சஸ் இருக்கும். அதோட ஸ்க்ராட்ச் விழுந்து அதோட லுக்கும் கெட்டு போயிடும். அப்புறம் நான் எடுக்கிறப்பவும் கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறனால கழுவ போடுறதும் சரி, எடுத்து வைக்கிறதும் முடிஞ்சளவு தனியாக பண்ணிப்பேன் அந்த விஷயத்த. அப்புறம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஹேண்டியாக ஃப்ரூட்ஸ் எடுக்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக எடுத்துப்போம். இல்லைனா எடுத்து கழுவி அரிஞ்சு சாப்பிட்றதுக்கு முட போட்டுட்டே அந்த ஃப்ரூட் எடுக்காமல் அது வீணாக போனதெல்லாம் இருக்குது எனக்கு. ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கும் அது ரொம்ப நாள், அப்புறம் எடுக்கவே மாட்டேன். அப்புறம் அது வீணாக போகுதுன்னு எடுத்து வெளியே போடுவோம். அதனால் எடுத்து முன்னாடியே வச்சிடறது. இப்போலாம் கழுவி வச்சாச்சுங்க, வேலையும் முடிஞ்சுது. இந்த வீடியோவும் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.